இதுக்கு பேர் விபூதின்னு சொல்லுவாள். இதை எப்படி தயாரிக்கணுன்னாக்கா, பசுமாட்டு சாணத்தை மணல் இல்லாத எடுத்து நல்லா மாசி மாதம் சிவராத்திரி அமாவாசை அன்றைக்கி இதை மூட்டம் போட்டு இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு 20 நாள் முன்னாடி இந்த சாணத்தை, பசுமாட்டு சாணம் தான் இருக்கணும், அதை கொண்டு வந்து மணல் இல்லாத நல்லா பிசைஞ்சு நல்லா வடையாக தட்டணும். வடையாக தட்டி காய வைக்கணும். காய வச்சுட்டு அந்த காய வச்ச வடையெல்லாம் எல்லாம் சேகரித்து வச்சுக்கணும். சேகரித்து வச்சு சிவராத்திரி அமாவாசை அன்றைக்கி இதை எப்படி போடணும்னு கேட்டால், நெல் களத்தில் இருக்கும்போது அந்த நெல்லோட கருக்காக கொண்டு வரணும். கருக்காக 1 மூட்டை 2 மூட்டை கொண்டு வந்து வச்சுக்கணும். அப்புறம் அடியில் மணலை பரப்பி ஒரு இடத்துல கொல்லையிலையோ மித்தத்துலேயோ மணலை பரப்பி அந்த மணலுக்கு மேலே இந்த கற்காயை கொட்டி ஸ்டெப்பாக இந்த வடையை தண்ணியில் நினச்சி கொஞ்சம் அப்படி இப்படி நினச்சிவிட்டு ரவுண்டாக வைக்கணும். அடுக்காக ஸ்டெப்பாக அடுக்கி வச்சு அது கூளத்தை கொஞ்சம் கூளத்தை போட்டு அது நல்லா வெந்துக்கிறாப்பில் தயாரித்து மூட்டமாக வைக்கணும். மூட்டமாக வச்சுவிட்டு அப்புறம் சந்தியா காலத்தில் தர்ப்பையை எடுத்து நெய்யை துவைச்சு, தர்ப்பையில் நெய்யை துவைச்சு அந்த தீபத்தில் ஏற்றி மந்திரோத்தமாக அந்த ஆம்புள்ளையை விட்டு புருஷாலை விட்டு அதை ஏற்ற சொல்லணும். ஏற்ற சொல்லினா அது 2 நாள் 3 நாளில் அது நல்லா பஸ்பமாகி விபூதி நல்லா வெளுக்க வடையாக விபூதியாக வந்துடும். விபூதியாக வந்தப்புறம் அதை 3 நாள் கழித்து நல்லா தாவி விட்டுட்டு சூடெல்லாம் ஆற விட்டு அது ஒரு இதில் கூடையிலையோ ஒரு தட்டுப்படாத்துலையோ எடுத்து பனியில் வச்சுக்கணும். பனியில் 2 நாளைக்கு வச்சா நல்லா அந்த விபூதி நல்லா வெளுக்க வந்துடும். நல்ல கலராக வெளுப்பாக வந்துடும். அதுதான் விபூதியும் தயாரிக்கிறது. இது எந்த மாதத்தில் பண்ணது? மாசி மாதம். இது சாணி எங்கேருந்து வரும்? உங்கள் ஆற்றுலேயே மாடு இருக்குமா? மாடு எங்கள் ஆற்றில் நிறைய மாடு இருந்தது. எத்தனை மாடு இருந்தது? 30 மாடு போல் நாங்கள் வச்சுருந்தோம். ஆளை மாடு பசு மாடு இல்லாமல் சேர்த்து மாடு நிறைய இருந்தது. ஆனால் நாங்கள் அந்த பசுமாட்டு சாணத்தை தான் எடுத்து செய்யணும். இது அத்தனை மாடு இருந்த இடம் தான். ஸோ மாட்டோட சாணியை வடை மாதிரி தட்டி பிசைஞ்சு வடை மாதிரி தட்டி அதை கொண்டு வந்து காய வச்சு அப்புறம் 10-15 நாள் கழித்து காய விட்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு அதை நல்லா அது மாதிரி தயாரிச்சு மூட்டை மாதிரி தயாரிச்சு கருக்கா அடியில் மணல் போட்டு மேலே கருக்கா போட்டு வைக்க கூலங்கள்லாம் போட்டு ஸ்டெப்பாக அடுக்கணும். அந்த விபூதியை ரவுண்டாக மூட்டான அந்த வடையாக தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது தண்ணியில் துவைச்சி அடிக்கிட்டே நல்லா வேலை வைக்கல கற்காயெல்லாம் மறுபடியும் கொட்டி மூடிட்டு சாயந்தரமாக தர்ப்பையில் நெய்யை துவைச்சி சாஸ்திரத்தமாக தீபத்தில் ஏற்றி அதில் கொளுத்தி வைக்கணும். வச்சுட்டா அது நல்லா மேலே கற்காயை போட்டுட்டே இருந்தோன்னா, ஒரு நாள் போட்டுட்டே இருந்தோன்னா 3 நாளில் அது நல்லா வெந்துன்றோம். புகஞ்சிட்டே இருக்கும். நல்லா எரிஞ்சிட்டு உள்ள எரிஞ்சிட்டு புகை நல்லா வெந்துன்றோம். 3 நாள் கழித்து எடுத்து பனியில் வச்சா வெளுக்க விபூதியாக வந்துடும். அதான் விபூதி செய்கிற முறை. அதான் இது கட்டையாக இருக்குது, கொஞ்சம் இதாக இருக்குது விபூதி. ஆமாம், அந்த வடையாக இது அந்த கல் மண் இல்லாத நல்ல சாணியாக எடுத்து செய்யணும். ஓகே, தேங்க்யூ மாமி. தேங்க்யூ. நீங்கள் எடுத்ததுக்கு தேங்க்யூ.